எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பிக்கப் ஆயில் தான் பார்க்க போகிறோம். 3 பாயில் வச்சுருக்கேன். உங்களோட பிறந்த நாள் ஓகேங்களா? ஸோ 1 to 10, 1லேருந்து 10க்குள்ளார உங்களோட பிறந்த தேதி வந்துச்சுன்னா நீங்கள் பாயில் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. 11 to 20, 11 to 20, 21லேருந்து 31, 21லேருந்து 31, 21 to 31. ஓகேங்களா? ஸோ இது உங்களோட பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஃபேவரேட் நம்பர்னு கூட, எனக்கு இதில் ஏதோ ஒரு நம்பர் பிடிக்கும் அப்படின்னாலுமே அந்த பையில கூட சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? ஸோ குயிக்காக சூஸ் பண்ணுங்க. நம்ம ரீடிங்குள்ளார போயிடலாம். எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபைல் நம்பர் 1. யாரெல்லாம் 1 to 10 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தெரியுது. முக்கியமாக மனதளவில் ஒரு ஹோப் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடந்த காலத்தில் இது ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் ரொம்ப ஒரு நபர் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த நபர் உங்கள் லைஃப்பில் மறுபடியும் ஏதாவது ஒரு கலங்கத்தை உண்டாக்குவாங்களா, இல்லை மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பண்ணுவாங்களான்ற ஒரு பயம் இருந்திருக்கும். ஸோ அந்த பயம் விலகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இது வரைக்கும் உங்கள் பாஸ்ட்டில் எந்த நபர் உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்துருந்தாங்களோ, எந்த நபரால் நீங்கள் இன்னும் ஒரு பயத்திலே இருக்கிறீங்களோ, அந்த நபர் நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய தாக்கம், அவங்களுடைய அந்த பிளாக்மெயில் பண்ணுறதாக இருக்கட்டும், எதுவுமே இனிமேல் உங்களுக்கு வேலைக்கு பலிக்காது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பழச மறந்துருங்க. சும்மா அதையே நினைச்சிட்டு பயந்துகிட்டே இருக்காதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஈர்க்கிறீங்க, அட்ராக்ட் பண்றீங்க. ஓகேவா? ஸோ அதை எல்லாத்தையும் விட்டுடுங்க. அண்ட் உங்களுக்கான அந்த பவுண்டரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே தாண்டி வாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ், அழகான ஒரு எமோஷன்ஸ்க்கான ஒரு டைம். ஓகேங்களா? ஸோ அந்த பயம் கலந்த ஒரு காதல் இருந்துச்சு இது வரைக்கும், அது விலகி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நம்பிக்கையோட ஒரு உரிமையோட உள்ள ஒரு காதல் உங்க வாழ்க்கையில இனி இருக்கும். சரிங்களா? ஸோ எமோஷன்ஸ், எஸ், எமோஷனல் கண்ட்ரோல், எமோஷன்ஸ் ஃப்ரீ ஃப்ளோ, இது மாதிரி நிறைய ட்ராமாலாம் நடந்திருக்கும் முன்ன பின்ன. அது எல்லாமே சரியாகும். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு புது லவ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு புது லவ் ஒரு புது நபர் மேல வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ஆல்ரெடி தெரிஞ்ச நபர்னு சொல்ல முடியாது, பட் ஒரு புது ஆள் மேல ரேண்டமா திடீர்னு கனெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ அதுக்கான சூழ்நிலைகள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். ஆனா அதை நீங்க போய் செயல்படுத்துங்க. ஓகே? ஸோ அதனாலதான் பயப்படாதீங்கிறதே ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான புது காதல் தேடி வர்றப்போ அதை நீங்க போய் நீங்க அதை போய் என்னன்னு யூ நீட் டு ஃபீல் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த காதலும் அதே மாதிரி இருக்குமோ, இதுவும் அதே மாதிரி இருக்குமோன்ற ஒரு பயத்தாலே வர்ற விஷயத்தையுமே, வர அந்த காதல், வர அந்த நபரையுமே நீங்க தள்ளி வச்சிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அது இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ இப்போ ஏதோ ஒரு பயம் உள்ளுக்குள்ளார இருக்கு, யாரோ ஏமாத்த போறாங்க, ஏதோ பண்ண போறாங்கன்னு. பட் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல் உங்க கூட உங்களுக்கு வழி நடத்திட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு வழியில நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணிருப்பீங்கல்ல, நிறைய வேண்டுதல்லாம் பண்ணிருப்பீங்கல்ல, அது எல்லா வேண்டுதலுக்கும் சேர்த்து உங்களுக்கான ஒரு துணை, ஒரு பாதுகாப்புங்கிறது உங்களை சுத்தி தான் இருக்கு. கவலைப்பட வேண்டாம். எஸ், நீங்க சேஃபா, நீங்க ப்ரொடெக்டடா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க ப்ரொடெக்டட் தான்.
ஓகேங்களா? நீங்க ரொம்ப சேஃப் தான். ஏன்னா வந்துட்டு உங்க லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியாம இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் அது வந்து பாதுகாத்து வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த பயம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிடுங்க, தேவையில்லை. அண்ட் ஆல்சோ வரக்கூடிய டேஸ்ல முக்கியமா இந்த ஒரு ஜனவரியில நீங்க எடுத்துக்கோங்களேன். இந்த ஜனவரியிலே ஒரு 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 புதுசா உங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் வரும், ஒரு பொருள் வரலாம், இல்ல புதுசா ஒரு விஷயங்களை வந்துட்டு நீங்க செய்வீங்க. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வீட்டுக்கு வந்துட்டு ஒரு புது பொருள் வாங்குறது, அலங்காரம் பண்றது. ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு வீடு சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஆக்டிவிட்டி நீங்க வந்து பண்ணுவீங்க. ஓகேங்களா? எதர் நீங்க இல்ல உங்க வீட்டுல இருக்கிற நபர் வந்துட்டு அதை பண்ணுவாங்க. ஓகே, see you don't need someone else to fix you, அதுதான் அழகா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாஸ்ட்ல இருந்து வெளியே வாங்கங்கிற பாயிண்டே அதுதான். இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்ற பயமே வந்துட்டு உங்களுக்கு அந்த புது காதல், புது உறவுகளை நோக்கி வந்து டிராவல் பண்ண, பயணிக்கிறதுக்கு தடுக்குது. அதை விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ நீங்க யூ ஆர் ப்ரொடெக்டட், அதை பத்தி கவலையே கிடையாது. யூ ஆர் ஸ்ட்ராங்லி ப்ரொடெக்டட். ஸோ அடுத்தது என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாட்டர் எலமெண்ட் இல்லை வாட்டர் சைன் அது வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எமோஷன்ஸாக இருக்கட்டும், வாட்டர் எலமெண்ட் ரொம்ப கனெக்ட் ஆகும். நீங்கள் தண்ணி வச்சுட்டு நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அது இன்னும் வந்துட்டு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு பயனளிக்கும். சரிங்களா? சார் பீச்சுக்கு ரிவருக்குலாம் போறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த வாட்டரோட கனெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே. ஸோ அது இன்னும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ பைல் நம்பர் 1 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ டோன்ட் நீட் சம் ஒன் எல்ஸ் டு ஃபிக்ஸ் மீ அப்படிங்கறத டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 என்ன ஒரு மெசேஜ் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க பார்ப்போம். எஸ்பெஷலி இந்த டைம்ல வாட் இஸ் த மெசேஜ்? Pile number 2 energy is so different. நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணிட்டு வெளியே வர ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. சி இப்பதான் சொன்னேன், ஜஸ்ட் லைக் திஸ் மேஜிக். இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு டிப்ரெஷனாக இருக்கட்டும். எஸ், பைல் நம்பர் 2 ஒரு சில பேர் வந்து லாங் டைம் டிப்ரெஷன், லாங் டைம் சேட்னஸ், ரொம்ப வருஷமா எனக்கு கவலைகள் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, எனக்கு சரியான தூக்கம் இருக்காது, எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு பைல் நம்பர் 2 ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே வர நீங்க எத்தனையோ முயற்சிகள் பண்ணிருப்பீங்க. முயற்சிகள் பண்ணாம கிடையாது, பட் அத்தனை முயற்சிகளுக்கும் வந்துட்டு இந்த டைம் ஏதோ ஒரு வழியில பலன் அளிக்கும். கண்டிப்பாக முழுமையாக வெளியே வர முடியலனாலுமே ஒரு அளவுக்கு வெளியே வந்துருவீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பைல் நம்பர் 2க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முழுமையா 100% வர முடியலன்னா ஓகே, பட் ஆனா பாதிக்கு மேல வந்துருவீங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் தெரியுது. முயற்சிகள் கண்டிப்பா பலன் அளிக்கும் இந்த டைம். அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் டிராமாஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். இந்த லவ், இந்த ஃப்ளர்ட்டிங் பண்றது, இந்த சும்மா டைம் பாஸ்க்கு பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களை சுத்தி அந்த மாதிரி எனர்ஜி, அந்த மாதிரி மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களை ஏமாத்துறதுக்கும் சரி, உங்களை வச்சு சும்மா ஒரு டைம் பாஸ் பண்றதுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான நேரம் வந்துட்டு இது கிடையாதுங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு கிளியரா சொல்லுது. ஸோ இந்த டைம் பீரியட் நீங்க எந்த ஒரு விஷயத்துல இருந்து ஓவர் கம் பண்ணணும், வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான நேரம் தான். இந்த லவ் டிராமாக்கெல்லாம் வந்துட்டு இதுக்கான டைம் கிடையாது. ஸோ அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டும் இருக்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு அது ஒதுங்கி போயிடும் தானா. ஓகேங்களா? இந்த டைம்ல ஒரு நல்ல ஆஃபர்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னா வந்துட்டு பை லக்கு வந்து கம்மி, லக்கு இருந்தா இருக்கும், வரும் ஆஃபர்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நீங்க செஞ்சுட்டு இருக்க வேலைகளா இருக்கட்டும், செஞ்சுட்டு இருக்க விஷயங்களே தான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஆக்டிவா வந்து செய்வீங்க. சரி, நீங்க ஆல்ரெடி செய்யற வேலைகள்ல வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு கனெக்ஷனாக இருக்கட்டும், அந்த ஒரு ஒரு எனர்ஜி லெவலா இருக்கட்டும், அது ஒன்றும் ஒரு சுறுசுறுப்பா இல்லைன்னு சொல்லலாம்.
ரொம்ப டல்லா இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு திருப்பி மறுபடியும் ஒரு ஆக்டிவ்ல வரும், மறுபடியும் சுறுசுறுப்பா வருமே தவிர புதுசான வாய்ப்புகள் இந்த டைம்ல யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா செயல்படுத்துறதுக்கு மேபி இந்த மாதம் கடைசியில நடக்கலாம், இல்லைன்னா அடுத்ததுதான் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப அடிக்டட் ஆவீங்க. அடிக்டட் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுடைய அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த நெகட்டிவ் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அதுல இருந்து வெளியே வருவீங்கன்னு சொன்னோம். அதுல இருந்து வெளியே வந்து அந்த அடிக்ஷன்ல இருந்து நீங்க வெளியே வந்து இன்னொரு அடிக்ஷனுக்குள்ளார போவீங்க. மோஸ்ட்லி ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தமா, இல்லைன்னா வந்துட்டு மணி நிறைய ஏர்ன் பண்ணணும், நிறைய ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு சில பேருக்கு அந்த அழகா இருக்கணும், ரொம்ப பியூட்டியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு அடிக்ஷனுக்குள்ளார போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இது உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து நீங்க ஏதோ ஒரு வழியில வந்துட்டு நீங்களும் அது மாதிரி மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ளார வரும். ஓகேங்களா? ஆனா இதெல்லாம் செய்ய செய்ய ஒரு சில பேருக்கு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆவீங்க. உங்களை நீங்களே வந்துட்டு இது பாத்தீங்களா, இது கரெக்டா அதே மெசேஜ் தான் வந்திருக்கு. யூ டிசர்வ் சுகர் நாட் சால்ட். ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம ஓவரால் ரீடிங்ல வந்த கரெக்ட் ஃபைனல் மெசேஜே இதுதான். ஸோ நீங்க வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு ரிமூவ் பண்ணுங்க. இங்க பாருங்களேன், இந்த கையில வந்துட்டு தேவையான விஷயத்த மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததை எப்படி வெளியே ரிமூவ் பண்றாங்க. ஸோ உங்க லைஃப்ல எது உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாதது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் ஃபர்ஸ்டே இங்கேருந்து வந்துச்சு. இந்த நெகட்டிவான விஷயங்கள் எது உங்க வாழ்க்கைக்கு ஒரு கசப்பு கொடுக்குதோ அதை ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்வீட்டான ஒரு விஷயங்களை வந்துட்டு ஹோல்டு பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் ஒரு சில பேர் நீங்க உங்களே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்குவீங்க. தட் ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன்ங்கிறது நீங்க உங்களோட வாழ்க்கைக்கு நீங்களே கிரியேட் பண்ணுவீங்க. அந்த சேஞ்சஸ் நீங்க நல்லா உணர்ந்து பாருங்க, தெரியும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ டிசர்வ் மோர் குட் திங்ஸ் இன் மை லைஃப் அண்ட் ஐ ரிலீஸ் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அப்படிங்கறத டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 3க்கு என்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு? 21 to 31. ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கு யூனிவர்ஸ் டிவைன் என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க? ஓகே, லவர்ஸ். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இட் இஸ் அ டைம் ஒரு நியூ லவ்வுக்குள்ளார போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க சிங்கிளான ஒரு பர்சனா இருக்கிறீங்க அப்படின்னா இது ரொம்பவே பொருந்தும் உங்களுக்கு. ஓகேவா? உங்களோட லைஃப்ல வரக்கூடிய ஒரு ஒரு நல்ல கிஃப்ட் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா வந்து அது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பா தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட மனசை உங்களோட லைஃப்பை வந்துட்டு கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் பண்றதுக்கும் நிறைய சந்தோஷங்கள் ஹாப்பினஸை கொண்டு வரதும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நபரா இருப்பாங்க. அண்ட் வந்துட்டு நீங்க வந்து ஒரு ரேண்டமா வெளியே மீட் பண்றதுக்கும் சரி, ஒரு ஒரு கனெக்டிவிட்டி வருங்க. அவங்க லைஃப்ல வந்துட்டாங்க அப்படின்னாவே அது ஒரு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பான ஒரு உணர்வுகள் இருக்கும். உங்க கையை யாரோ பிடிச்சிக்கிட்டு நடக்கிற மாதிரியும், இனி அடுத்த கட்டத்துக்கு நீ வரக்கூடிய வாழ்க்கையில வந்துட்டு எந்த பயமும் இல்லாம நான் நகருவேன், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நான் வந்து போவேன், எனக்கான துணை கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் பயங்கரமாக உங்க மனசுல வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பர்சனோட உங்க லைஃப்ல இருக்கிறதுக்கும் நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனி டைம், லைக் வெரி குயிக், இட்ஸ் ஆன் த வேன்னு தான் சொல்லணும். உங்களுக்கான பர்சன் ஆன் த வேல தான் இருக்காங்க. எனி டைம் ரேண்டம்லி எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துட்டு நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார போவீங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம் இப்படி கால்குலேட்டிவ்லாம் கிடையாது. இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காங்களா இல்லையா, அந்த கால்குலேஷன்ஸ் அந்த கணக்கெல்லாம் வந்து இங்க வராது. நீங்க உங்களோட எனர்ஜி அவங்களோட சோல் இது எல்லாமே வந்துட்டு கனெக்ட் ஆகும். ரெண்டு பேரோட எனர்ஜி அண்ட் சோல் டக்குன்னு வந்துட்டு தட் ஸ்பார்க்னஸ் வந்துட்டு கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ இது குயிக் லவ்வா இருந்தாலும் நல்ல ஒரு 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 எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாவே வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அண்ட் பார்ப்போம்.
ஒரு சில பேருக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் ஸ்டார்டிங்ல, பட் ஆனாலும் வந்துட்டு அந்த பர்சன் ஒரு நல்ல ஒரு ஹோப் கொடுப்பாங்க. டோன்ட் வரி. ஒரு சில பேருக்கு இந்த டைம் எல்லா பிளானிட்டரி சப்போர்ட்ஸ் நிறையவே வந்துட்டு கிடைக்கும். உங்க லைஃப்லயும் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்லயும் சரி, நிறைய விஷயங்கள் லக்ல இருந்து, அந்த லவ்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா? இப்போ உங்களோட லைஃப்ல ஒரு தனியான ஒரு போராட்டம் இருக்குல்ல, எல்லாம் சுத்தி எல்லாருமே என்ன பிளாக் பண்ணிட்டாங்க, என்னை வந்து கார்னர் பண்றாங்க, நான் எப்படி வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கான அந்த ஹெல்ப் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீல்டுலையுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு தடங்கள் இருக்கிற மாதிரி உணர்வுகள் ஸ்ட்ராங்கா வருது இல்லையா? ஸோ அதை முறியடிக்கிறதுக்கும் சரி, இந்த ஒரு சிக்கல்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கும் சரி, அந்த நபருடைய துணை உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நர்வஸ் ஆகாதீங்க. பைல் நம்பர் 3 கிட்ட பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு படபடப்பு, ஒரு நர்வஸ், எதிர்காலத்தை நினைக்கிறப்போ ஏதாவது ஒரு ஒரு பயம், உதவி செய்ய ஆள் வரமாட்டாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் நிறையவே வந்துட்டு இருக்கு. உங்களோட என்ன சொல்றது, ஒரு ரிலேஷன்ஷிப், இப்போ ஆல்ரெடி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் கூட அந்த ஒரு பார்ட்னருக்குமே வந்து ஒரு கரெக்டான ஒரு லவ் வந்து கொடுக்க முடியாம தவிப்பீங்க. கரெக்டான ஒரு ப்ராமிசஸை கொடுக்க முடியல, நம்பிக்கை. ஏன்னா வந்து உங்களுக்குள்ளரே 1000 குழப்பங்கள், 1000 தடைகள் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு பயப்பட வேண்டாம், நர்வஸ் ஆகாதீங்க. ஓகே, ஸோ யூ வில் கம், அதுல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு டிவைன் சைட்ல இருந்து டெஃபினெட்லி அந்த ஒரு பிக் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். மேக் த சேஞ்ச். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன ஒரு வீக்னஸ் உங்களுக்கு, ஏன் இந்த பதட்டம், ஏன் இந்த வீக்னஸ், ஏன் இந்த பயம்? ஸோ மற்றவங்களோட உதவி கிடைக்காதோன்ற பயம் ஏன் வருது? பிரபஞ்சத்துடைய கேள்வியே அதுதான் உங்ககிட்ட. ஏன் நீங்க உங்களை காப்பாத்திக்கணும், உங்களை நீங்களே வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும், தைரியமா வச்சுக்கணும்னு ஏன் நினைக்கல? எந்த இடத்துல வீக் ஆகிறீங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கட் பண்ணணும். சரி, உங்களோட வீக்னஸ் என்னவோ அதை நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து கட் பண்ணிட்டீங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தைரியமாக நிற்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எது வந்து உங்களை ரொம்ப வீக் பண்ணுது அதை வந்துட்டு சரி பண்ணுங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ எம் ரெடி டு ஃபால் இன் லவ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ I am ready to make the changes. Okay, so that's all. Thank you. 3 பைல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. குவைட் யூனிக் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் டிவைனா தான் இருக்கு. பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வந்து நேரடி பதில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே காமனான ஒரு ரீடிங். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இருக்கு. நன்றி.